நம்ம லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நம்ம சந்திச்சு கொண்டிருக்கிற ப்ராப்ளம்ஸ், அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா இல்லாட்டி இன்டைரக்டா அதற்கு காரணம் பின்னாடி இருக்கும். நம்ம முந்தின நாட்கள்ல செஞ்ச ஏதாவது பாவமாக இருக்கலாம், தவறுகளாக இருக்கலாம், திரும்பி கொடுக்காத சில கடன்களாக இருக்கலாம். ஐ டு நாட் நோ வாட் இட் இஸ். பட் ஆவியானவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நீங்க விட்டு வச்சிருக்கிற பின்னாடி செய்த முடிக்காத சில விஷயங்கள் தான் இன்றைக்கும் நான் உங்கள் மூலமாக இம்பாசிபிளா பாசிபிளாக மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை வச்சிருக்கு. நம்ம முன்னாடி போறதற்கு சில தடைகள் இருக்கும், சில சங்கிலிகள் நம்மளை கட்டி இருக்கும். அது கட்டி இருக்கிற இடத்துல டைட்டா கட்டி இருக்கும். நான் என்ன செய்வேன்னா, எப்படியாவது முன்னாடி வந்துடலாம், அதை காலை பிடிச்சி அமுக்குவேன், குலுக்குவேன், எட்டி உதைப்ப, என்ன வேணா செஞ்சு பார்ப்பேன். அது என் காலை தான் காயப்படுத்துமே தவிர என்னை முன்னாடி போக விடாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மேபி விட்டுடுவேன். அந்த வலியோடு இருக்கிற இடத்துலயே இருக்க கத்துப்பேன். நான் கர்த்தர் சொல்றாரு, இட்ஸ் டைம் டு ரிவர்ஸ். அந்த சங்கிலி இருக்கிற இடத்துல அதை கலட்டுற நேரம். God wants you to go back. அந்த சங்கிலி எங்க கட்டி இருக்கோ, எந்த இடத்துல அது உங்களை பூட்டு போட்டிருக்கோ, அங்க போய் அதை கலட்டுகிற நேரம் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க உங்க காலை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும், எவ்வளவு அது சரி பண்ண செஞ்சாலும், எவ்வளவு திமிர்னாலும் அது உங்க காலை தான் காயப்படுத்தும். ஆனா அந்த சங்கிலி எந்த இடத்துல கட்டுப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அதை அவுத்து விட்டா மட்டும்தான் உங்களோட ஃப்ரீடம் ஆரம்பிக்கும் என்று சொல்றாரு.